நடராஜரை சுதை வடிவத்துல பார்க்கணும்னு ஆசை. நான் சொல்றேம்மா, மயிலாடுதுறையில இருந்து கொருக்கை போற வழியில 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க திருநீடூர் சோமநாதர் கோவிலுக்கு வாங்க. இங்க இருக்க விநாயகர் ஆலோசனை சொல்ற விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க விநாயகரை பழையவர், பெரியவர், புதுமையானவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. நீங்க ஒரு புது விஷயம் ஆரம்பிச்சீங்கன்னா, இங்க இருக்க விநாயகரை வேண்டிக்கிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா வளர்ச்சி அபாரமா இருக்கும். பாருங்க. ஒரு முறை இந்திரன் பூலோகத்துக்கு வர்றாரு. வழிபாடு செய்யறதுக்காக சிவலிங்கத்தை தேடுறாரு. எங்க தேடியும் சிவலிங்கம் கிடைக்கவே இல்லை. உடனே காவிரி ஆத்தோட மணலை எடுத்து மந்திர விதிமுறைகளின் படி சிவலிங்கத்தை செஞ்சு வழிபாடு பண்றாரு. எனக்கு நடன காட்சி தந்தருளுங்க அப்படின்னு கேக்குறாரு. இறைவன் மனமுருகி இந்திரனுக்காக நடன காட்சி தந்தருள்றாரு. அதனால இறைவனுக்கு இங்க பேர் கான நர்தன சங்கரன். இங்க இறைவன் சுதை வடிவத்துல தனி சன்னதில இருக்காரு. அப்புறம் அந்த லிங்கம் இறுகி வெள்ளை நிறத்துல காட்சி அளிக்குது. பின்னர் பெரிய கோவில் எழுப்பப்படுது. இப்ப நீங்க போனீங்கனாலும் அந்த லிங்கத்துல இந்திரனோட விரல் தடத்தை பார்க்கலாம். லிங்கத்துல ஓட்டை இருக்குன்னு சொன்னீங்க, அத பத்தி சொல்லவே இல்லை. அதுவா? அத பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். வீடியோவை மறக்காம பாருங்க.